الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة والتسليم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்புகளில் பிரபலமான 4 இமாம்களுடைய வாழ்க்கையை குறித்து சில குறிப்புகளை பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பில் இந்த 4 இமாம்கள் சொன்ன கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சத்திய கொள்கை, உண்மை கொள்கை தொடர்பாக சில முக்கியமான அம்சங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, கொள்கை என்பது சத்திய கொள்கை, அசத்திய கொள்கை, உண்மையான கொள்கை, பொய்யான கொள்கை என்று இப்படி 2ஆக பிரிந்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கொள்கையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வஹியை கொண்டு அவர்களுக்கு வழங்கினானோ அதுதான் சத்திய கொள்கை, உண்மையான கொள்கை. எந்த கொள்கையை மக்களாக தன்புறத்திலிருந்து உருவாக்கி கொண்டார்களோ, தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய கோட்பாடுகளை மதத்தின் பெயரில், மார்க்கத்தின் பெயரில் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்களோ அது அசத்திய கொள்கை, பொய்யான கொள்கை. சத்திய கொள்கை, அல்லாஹ் எந்த கொள்கையை வேதங்களை இறக்கி வைத்து நபிமார்களை அனுப்பி வைத்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அந்த சத்திய கொள்கை, உண்மையான கொள்கை இல்லாமல் ஒருவரால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அந்த சத்திய கொள்கை இல்லாமல் ஒருவர் என்னதான் வணங்கி வழிபட்டாலும் நன்மையான காரியங்களை ஒரு நீண்ட காலகட்டம் தன்னுடைய ஆயுட்காலம் முடிவடையும் வரை தொடர்ந்து செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. சத்திய கொள்கை, உண்மை கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருவருடைய வணக்க வழிபாடுகள், நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். சத்திய கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய முடியும். ஆகவேதான் நபிமார்கள், ரசூல்மார்கள் கொள்கையை சொல்லிக் கொடுப்பது, இந்த விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் தந்தார்கள். கொள்கைக்கு அடுத்துதான் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற வணக்க வழிபாடுகள். ஆகவேதான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு, நபி பட்டம் கிடைத்த பிறகு 10 வருடங்கள் கொள்கையின் பக்கம் மாத்திரம்தான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். 10 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கினான். நபிகள் நாயகம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 14 வருடம் கழித்துதான், அல்லது 13 வருடங்கள் கழித்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்கினான், நோன்பை கடமையாக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 21 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். ஆகவே ஆரம்ப காலகட்டம் முழு மூச்சாக, ஃபுல் ஃபோக்கஸ்டாக கொள்கையை தான் சொல்லி கொடுத்தார்கள். அதற்கடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக வணக்க வழிபாடுகள், சட்ட திட்டங்கள் எல்லாமே வந்தன. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எப்படி நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கினான், நபிகள் நாயகம் எப்படி மக்களுக்கு மத்தியில் உழைப்பு செய்தார்கள் என்பதை நாம் கவனித்து பார்த்தால் கொள்கை தான் அடிப்படை. கொள்கைக்கு அடுத்துதான் வணக்க வழிபாடுகள், சட்ட திட்டங்கள் எல்லாமே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை கொள்கை, சத்திய கொள்கை இருக்கிறதே, அந்த சத்திய கொள்கையின் சில சிறப்பம்சங்கள் உண்டு, சில தனித்துவங்கள் உண்டு. அந்த அம்சங்கள், அந்த தனித்துவம் வாய்ந்த விஷயங்கள் அசத்திய கொள்கையில் பார்க்க முடியாது. இதை நாம் என்ன செய்யலாம்? சத்திய கொள்கையின் சிறப்பம்சங்கள் என்பதாக கூட எடுத்துக்கொள்ளலாம், சத்திய கொள்கையின் தனித்துவங்கள் என்று கூட சொல்லலாம், அல்லது சத்திய கொள்கை மற்றும் அசத்திய கொள்கைக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள் என்பதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம்.
முதலாவதாக அன்பானவர்களே, சத்திய கொள்கையின் ஒரு சிறப்பம்சம் தனித்துவம் தான் சத்திய கொள்கை மிக தெளிவானது. சத்திய கொள்கை மிக தெளிவானது. அசத்திய கொள்கை பொறுத்தவரையில் அதில் தெளிவு இருக்காது. புரியாத புதிர் மாதிரி சுத்தி வளைத்து பேசக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும். ஆனால் சத்திய கொள்கை பொறுத்தவரையில் அது மிக தெளிவானது, இயல்புக்கு ஒத்துப்போகக்கூடியது, இயற்கையாகவே மக்களுக்கு புரியும்படியான கொள்கையாக அது இருக்கும். உதாரணத்திற்கு பாருங்கள், இஸ்லாத்தின் சத்திய கொள்கை என்ன சொல்கிறது? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. இது மிக தெளிவான, இயல்புக்கு ஒத்துப்போகக்கூடிய, மரபு வழி அடிப்படையில் உள்ள ஒரு கொள்கை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்களை படைத்த இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும், பல கடவுள்கள் இருக்க முடியாது. உங்களை படைத்த அந்த ஓர் இறைவனை வணங்குங்கள். சிம்பிள், முடிந்து விட்டது. தெளிவான கொள்கை. ஆனால் இந்த தெளிவான கொள்கைக்கு, சத்திய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இணை வைப்பு, ஷிர்க் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவன் ஒருவன் தான் என்கிற கொள்கைக்கு மாற்றமான கொள்கை தான் நாத்திக கொள்கை. இறைவனே கிடையாது, பல கடவுள்கள் என்கிற கொள்கையும் தௌஹீதுக்கு மாற்றமானது. கடவுளே இல்லை என்கிற நாத்திகவாதிகளுடைய கொள்கையும் ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமானது. இந்த இரண்டு கொள்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள், தெளிவு இருக்காது. சுத்தி வளைத்து என்னென்னவோ பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள், உதாரணத்திற்கு சிலைகளை வணங்கினால் ஒரு சராசரி மனிதனாக நான் ஏன் சிலைகளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் தெளிவான பதிலை சொல்ல முடியுமா? நான் ஏன் சிலைகளை வணங்க வேண்டும்? சிலைகளை வணங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள். வேலிடான, அறிவுக்கு பொருந்துமான, இயற்கையாக ஏற்கும்படியான தெளிவான ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் காட்ட முடியாது. சுத்தி வளைத்துதான் பேச முடியும். ஏதாவது ஆதாரங்களை அல்லது விஷயங்களை வளைத்துதான் பேச முடியுமே தவிர, மழுப்பதான் முடியுமே தவிர தெளிவாக ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. அன்பார்வர்களே, சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் அந்த மக்களிடம் சென்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுடைய மகனாக முடியும்? அவர் மனிதனாக வந்தவர் தானே, உங்களுடைய கொள்கைப்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்கிறீர்களே, அவர் இப்படி இறைவனாக முடியும் என்று சொன்னால் தெளிவான பதில் சொல்ல இயலாது. சுத்தி வளைத்து மழுப்பிதான் பதில் சொல்ல முடியும், கன்வின்ஸ் பண்ண இயலாது. ஆகவே ஷிர்கான கொள்கையும் தெளிவான கொள்கை கிடையாது. அதே போல இறைவனே கிடையாது என்கிற நாத்திக கொள்கை, அதுவும் என்னது? சின்ன சின்ன பொருளுக்கு அதை உற்பத்தி செய்த, அதை தயார் செய்த ஒருவன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒருவன் இல்லை, கடவுளை இல்லை. இந்த செல்போன் எப்படி வந்ததுபா என்று கேட்டால், இதை இன்னார் இன்னார் உற்பத்தி செய்தார்கள், இன்னார் இன்னார் கண்டுபிடித்தார்கள். சரி, இந்த லைட்டை கண்டுபிடித்தது யார்? இன்னார் இன்னார். சரி, இந்த குண்டூசி இது தானாக வருமா என்று கேட்டால் நாத்திகவாதி சொல்வான், அது எப்படி தானாக வரும்? இது யாராவது கண்டுபிடிக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும். சரி, இந்த வானங்கள் பூமி எப்படி வந்தது? தானாக வந்து விட்டது. பாருங்கள், கான்ட்ரடிக்ஷனான ஒரு கொள்கை, தெளிவில்லாத ஒரு கொள்கை. ஆனால் ஏகத்துவ கொள்கை பொறுத்தவரையில் இந்த அகிலங்களை எல்லாம் படைத்த ஓர் இறைவன் இருக்கிறான், அந்த ஓர் இறைவனை மட்டுமே நாங்கள் வணங்க வேண்டும். மிக தெளிவான கொள்கை. இப்படிதான் சத்திய கொள்கையின் ஒவ்வொரு பகுதியும் தெளிவான கொள்கையாக இருக்கும், இயற்கைக்கு ஏற்றவாறு உள்ள கொள்கையாக இருக்கும், மனிதர்களுடைய அறிவில் எட்டக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கும். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணங்கிகளை பார்த்து கேட்டார்கள். அம்பியா அத்தியாயத்தின் 66, 67வது வசனத்திலே قال இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையும் செய்யாத, எந்த விதத்திலும் தீங்கும் இழைக்காத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? உஃபில் லக்கும்,
சீ, வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு இதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கேள்வி கேட்டார்களே, ஏதாவது ஒரு வேலிடான காரணத்தை அந்த மக்களால் சொல்ல முடியுமா? இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், அந்த கொள்கை தெளிவான கொள்கை இல்லை, சத்திய கொள்கை இல்லை. அதை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய நம்மை பார்த்து யாராவது கேள்வி கேட்டால், நீங்கள் ஏன் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், நாம் சொல்வோம், ஆம், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், இதுவரை யாருமே பார்க்காத வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தான் ஒரு இறைவன். படைத்த இறைவனை நாங்கள் வணங்குகிறோம். சிம்பிள், தெளிவான கொள்கை. ஆகவே மாணவர்களே, சத்திய கொள்கையின் ஒரு அம்சம் என்ன? சத்திய கொள்கை எப்போதும் தெளிவான கொள்கையாக இருக்கும். மழுப்பி அங்கு பேச தேவையில்லை, சுத்தி வளைத்தெல்லாம் பேச தேவையில்லை, டைரக்டாக தெளிவான கொள்கை. இரண்டாவது முக்கியமான அம்சம் அன்பானவர்களே, சத்திய கொள்கை ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட கொள்கையாக இருக்கும், உறுதியான கொள்கையாக இருக்கும். ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட உறுதியான கொள்கை, இது சத்திய கொள்கையின் ஒரு சிறப்பம்சம். ஆதாரங்களின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில், தெளிவான தலீல்களின் அடிப்படையில் இந்த கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக உறுதியான கொள்கை. ஆகவே இந்த கொள்கையில் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கூட்டுவதோ அல்லது இந்த கொள்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை குறைத்து விடுவதோ அல்லது இந்த கொள்கையை மாத்தி மாத்தி சொல்வதோ இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொள்ளாது. கூட்டுவதோ குறைப்பதோ மாற்றுவதோ போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொள்ளாது. இது ஆதாரங்களின் அடிப்படையில் ஏற்கனவே நிறுவப்பட்ட கொள்கை. இது அடுத்து இந்த கொள்கையில் புதிதாக சொல்வதற்கும் உள்ள விஷயத்தை குறைப்பதற்கும் வேலையே கிடையாது. இது ஏற்கனவே தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட உறுதியான கொள்கை. ஆகவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அசத்தியவாதிகளை பார்த்து, அசத்திய கொள்கையில் உள்ள மக்களை பார்த்து, நீங்கள் சொல்லும் கொள்கை உண்மையான கொள்கையாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்கிறான். உதாரணத்திற்கு சூரத்துல் அம்பியா 24வது வசனம், அதே போல சூரத்துல் நஜம் 23வது வசனம். சிலை வணங்கிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ எல்லாமே நீங்களும் உங்களுடைய மூதாதைகளும் வெறுமனே வைத்துக்கொண்ட பெயர்கள், நீங்களாக வைத்துக்கொண்ட பெயர்கள். அந்த பெயர்களுக்கு பின்னால் உண்மையான கடவுள்கள், தெய்வங்கள் யாருமே கிடையாது. இதெல்லாம் கற்பனை, கற்பனையாக நீங்களாக வைத்துக்கொண்ட பெயர்கள். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இந்த சிலைகளை வணங்குவதற்கு அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. ஆகவே அசத்திய கொள்கைக்கு ஆதாரம் கிடையாது, அது நிறுவப்பட்ட கொள்கை கிடையாது. ஆனால் சத்திய கொள்கை பொறுத்தவரையில் அது நிறுவப்பட்ட கொள்கையாகும், அது மிக உறுதியான கொள்கையாகும், ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கொள்கையாகும். மூன்றாவது சிறப்பம்சம் அன்பானவர்களே, சத்திய கொள்கை பொறுத்தவரையில் சத்திய கொள்கையில் முரண்பாடு கிடையாது. சத்திய கொள்கை என்ன செய்ய முடியாது? முரண்பாடுகளை பார்க்க முடியாது. ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை சொல்வது, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தை சொல்வது. ஒரு பக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்வது, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இணையும் வைப்பது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் சொல்வது. இப்படியெல்லாம் முரண்பாடு பார்க்க முடியாது. சத்திய கொள்கை, சத்திய கொள்கை மிக தெளிவானது, முரண்பாடு இல்லாதது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இந்த குர்ஆனை அல்லாஹ் அல்லாமல் கைருல்லாவின் புறத்திலிருந்து, அல்லாஹ் அல்லாதவர்கள் புறத்திலிருந்து வந்ததாக நீங்கள் பார்த்திருந்தால் அதில் நீங்கள் ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த குர்ஆன், இந்த மார்க்கம் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் ஒரு பேச்சுக்கு, லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அவர்கள் இந்த குர்ஆனில், இந்த மார்க்கத்திலே பல கருத்து வேறுபாடுகளை, பல முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட கொள்கையில், ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கையில் எந்த ஒரு முரண்பாட்டையும் பார்க்க முடியாது. முரண்பாடு இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அது அசத்திய கொள்கை. இது ஒரு அடையாளம். சத்திய கொள்கைக்கும் அசத்திய கொள்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சத்திய கொள்கையில் முரண்பாடு கிடையாது, அசத்திய கொள்கையில்
அவ்வப்போது முரண்பாடுகளை உங்களால் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் எடுத்து சொல்வோம். பாருங்கள், இமாம்கள் சொன்ன கொள்கை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட கொள்கை முரண்பாடு இல்லாத கொள்கை. ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக உள்ள கொள்கையில் பாருங்கள் எவ்வளவு முரண்பாடு. மழுப்பி பேசுவது, வளைத்து பேசுவது, சுத்தி வளைத்து பேசுவது, இதெல்லாம் என்பார்களே அசத்திய கொள்கையின் அடையாளங்கள் என்பதாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இது நமக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் தேவைப்படும். ஆகவே என்ன சொன்னோம்? சத்திய கொள்கையின் ஒரு சிறப்பம்சம் அது மிக தெளிவான கொள்கை. இரண்டாவது சிறப்பம்சம் அது ஆதாரங்களின் அடிப்படையில் ஏற்கனவே நிறுவப்பட்ட கொள்கை. மூன்றாவது அம்சம் முரண்பாடுகள் இல்லாத கொள்கை. நான்காவது சிறப்பம்சம் அன்பார்வர்களே, இது மிக நடுநிலையான சரியான கொள்கை. நடுநிலையான என்று சொன்னால் எப்போதும் இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து தான் சரியான, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருக்கலாம் பல விஷயங்களில் இரண்டு கருத்துகளுக்கு நடுவில் உள்ள கருத்து சரியாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே நடுநிலையான என்று சொன்னால் சரியான என்று அர்த்தம். ஆகவே சத்திய கொள்கையின் ஒரு சிறப்பம்சம் தான் இது நடுநிலையானது, சரியானது. உதாரணத்திற்கு, ஒரு பக்கம் கண்டதையெல்லாம் கடவுள்களாக ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கொள்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடவுளே கிடையாது. ஒரு கூட்டம் சொல்கிறது இதுவும் கடவுள் தான் அதுவும் கடவுள் தான், கண்டதெல்லாம் கடவுள். இன்னொரு கூட்டம் சொல்கிறது கடவுளே இல்லை. ஆனால் சத்திய கொள்கை என்னது? ஓர் இறைவன் இருக்கிறான், அந்த ஓர் இறைவனை நாங்கள் வணங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்கிற ஏகத்துவ கொள்கை தான் சரியான கொள்கை, நடுநிலையான கொள்கை, சரியான கொள்கை. யூதர்கள் அவுலியாக்களை, நல்லடியார்களில் பட்டியலில் முதலாவது வரக்கூடியவர்கள் யார்? அம்பியா பெருமக்கள் தானே. அவுலியாக்கள் என்று சொன்னால் அதில் மிக சிறந்த அவுலியாக்கள் யாராக இருக்க முடியும்? நபிமார்களாக இருக்க முடியும். ஆனால் அந்த யூதர்கள் அப்படிப்பட்ட அவுலியாக்களை, நல்லடியார்களை, நபிமார்களை கொலை செய்தார்கள். ஒரு பக்கம் இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் நசாராக்கள் அல்லாஹுடைய ஒரு நல்லடியாரை, அவுலியாவை, ஒரு நபியை அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி அவரை வணங்க தொடங்கிவிட்டார்கள். இரண்டும் இரண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஒரு பக்கம் அவுலியாக்களை கொலை செய்வது, இன்னொரு பக்கம் அவுலியாக்களை கடவுள்களாக ஆக்கிக் கொள்வது. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே வழிகேடு. அவுலியாக்கள், நல்லடியார்கள், அம்பியா பெருமக்கள், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் அவர்களை கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இதுதான் சத்திய பாதை, இதுதான் நேரான கொள்கை, நடுநிலையான கொள்கை. இப்படி என்பார்களே சத்திய கொள்கையின் ஒரு அம்சம்தான் இது நடுநிலையானது, மேலும் சரியானது. ஐந்தாவது ஒரு சிறப்பம்சம் அன்பானவர்களே, சத்திய கொள்கை இது எப்போதும் ஒரே கொள்கையாக இருக்கும். ஆகவே இது ஒவ்வொரு காலத்திலும் தொடர்ச்சியாக இருக்கும், கியாமத் வரை இந்த கொள்கை நீடிக்கும். ஆகவே சத்திய கொள்கையின் ஒரு அம்சம்தான் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சிக்கு என்ன அவசியம்? எப்போதும் ஒரே கொள்கையாக இருந்தால்தான் தொடர்ச்சி என்பது சாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியுடைய 3443 ஹதீஸ் நம்பர் 3443வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னா மஅஷரல் அன்பியா இஹ்வத்துன் லில் அல்லாத். அன்பியா பெருமக்களாகிய நாங்கள் தந்தை வழி சகோதரர்கள். உம்மஹாதுனா ஷத்தா வதீனுனா வாஹித். நம்முடைய தாய்மார்கள் வெவ்வேறு, ஆனால் நம்முடைய மார்க்கம் ஒன்றுதான். தந்தை வழி சகோதரர்கள் என்று சொன்னால் என்ன? உதாரணத்திற்கு ஒருவர் இருக்கிறார், அப்துல்லா என்பவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்துல்லாவுக்கு 4 மனைவிமார்கள். 4 மனைவிமார்கள் அப்துல்லா என்கிற நபருக்கு. 4 மனைவிமார்களுக்கும் குழந்தைகள் உண்டு அப்துல்லாவால். இப்போது அந்த குழந்தைகள் தந்தை வழி சகோதரர்கள், தந்தை வழி சகோதரிகள் என்று அழைக்கப்படுவார். அத்தனை குழந்தைகளுக்கும் தந்தை ஒருவர் தான், அப்துல்லா. தாய்மார்கள் வெவ்வேறு, 4 பெண்மணிகள் இருக்கிறார்கள் தாய்மார்கள் சொல்வதற்கு, ஆனால் தந்தை ஒருவர் தான். இப்படிப்பட்டவர்களை தான்
தந்தை வழி சகோதரர்கள், இஹ்வத்துல் லிஅல்லாத் என்று சொல்வார்கள். ஆகவே ரசூல் சொல்கிறார்கள், அம்பியா பெருமக்களாகிய நாங்கள் இஹ்வத்துல் லிஅல்லாத், தந்தை வழி சகோதரர்கள். என்ன அர்த்தம்? அத்தனை நபிமார்களுடைய கொள்கை ஒண்ணுதான். கொள்கை எப்போதும் ஒண்ணுதான், அடிப்படை எப்போதும் ஒண்ணுதான். ஆம், ஷரியத் சட்டங்கள், ஹலால் ஹராம் சட்டங்கள், இபாதத்துடைய வழிமுறைகள், இந்த ஷரியத் என்பது மாறுபடும். தாய்மார்கள் வெவ்வேறு என்று சொல்வது போல் நபிமார்களுடைய ஷரியத் வெவ்வேறு. ஆனால் தந்தை ஒருவர் தான் என்று சொல்வது போல் நபிமார்கள் அத்தனை பேருடைய கொள்கை எப்போதும் ஒன்றுதான். ஆகவே பாருங்கள், கொள்கை எப்போதும் ஒரே கொள்கைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கியாமத் வரை ஒரே கொள்கை, கொள்கை மாறுபடாது. ஒரே கொள்கை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னது? அந்த கொள்கையில் தொடர்ச்சி இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையிலும் அந்த கொள்கை தான் இருந்தது, சத்திய கொள்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் அதே கொள்கை தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் அதே கொள்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் அதே கொள்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் அதே கொள்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதே கொள்கை. கியாமத் வரை அதே கொள்கை, ஒரே கொள்கை. மேலும் அந்த ஒரே கொள்கை தொடர்ச்சியாக நீடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியுடைய 7311 7311 ஹதீஸ் நம்பர், முஸ்லிம் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மதி அலல் ஹக்கி ஸாஹிரீன், என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம் எப்போதும் தொடர்ச்சியாக சத்தியத்தில் நீடிக்கும், உறுதியாக இருக்கும். கியாமத் வரும் வரை தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மாணவர்களே, அசத்திய கொள்கை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், எத்தனை கூட்டங்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சி என்பது இந்த சத்திய கொள்கையின் ஒரு சிறப்பம்சம், தனித்துவம். அசத்திய கொள்கையில் தொடர்ச்சி கிடையாது. அது ஏதோ ஒரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து வந்த கொள்கையாக இருக்காது, ஒருபோதும் இருக்காது. சரி, இஸ்லாம் என்கிற பெயரில் தோன்றிய அசத்திய கொள்கைகள் என்று பார்த்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்காது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நேர்வெளி பெற்ற குலஃபா ராஷிதீனுடைய காலத்தில் அது இருந்திருக்காது. பிற்காலத்தில் தோன்றிய கொள்கை. பிற்காலத்தில் தோன்றிய கொள்கை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னது? அது தொடர்ச்சி இல்லாத கொள்கை. சத்திய கொள்கை பொறுத்தவரையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து தொடர்ந்து கியாமத் வரை அது நீடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஷரியத்தை கொண்டு வந்த அந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், உதாரணத்திற்கு அந்த காலத்தில் இருந்து கியாமத் வரை நீடிக்கும். அசத்திய கொள்கையாக இருந்தால் அது பிற்காலத்தில் தோன்றிய ஒரு கொள்கையாக இருக்கும். இதுவும் சத்திய கொள்கை மற்றும் அசத்திய கொள்கைக்கு மத்தியிலான ஒரு வேறுபாடு. அன்பார்வர்களே, இறுதியாக 4 இமாம்களுடைய கொள்கையை பற்றி நாம் பேச போகிறோம். இந்த 4 இமாம்களுடைய கொள்கையும் இந்த சத்திய கொள்கைதான். ஆகவே 4 இமாம்களுடைய கொள்கை ஒரே கொள்கை, மாறுபடாது. சத்திய கொள்கையில் அவர்கள் இருந்திருந்தால் கொள்கையில் வித்தியாசம் பார்க்க முடியாது, ஒரே கொள்கையாக தான் இருக்க முடியும். அதே போல 4 இமாம்கள் சொன்ன அந்த கொள்கைகளுக்கு நிச்சயமாக ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இருந்தால்தான் அது சத்திய கொள்கை, இல்லை என்று சொன்னால் அது சத்திய கொள்கை கிடையாது. மேலும் இந்த 4 இமாம்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சொன்ன கொள்கை தெளிவான கொள்கை, சஹாபா பெருமக்கள் சொன்ன கொள்கை, ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்ட கொள்கை, முரண்பாடுகள் இல்லாத கொள்கை. இதுதான் சத்திய கொள்கைக்கான அடையாளங்கள். இது இல்லை என்று சொன்னால் அது சத்திய கொள்கையாக இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் 4 இமாம்களும் மசாயில்களில் அவர்களுக்கு மத்தியில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இந்த 4 இமாம்களுக்கு மத்தியில் மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருந்ததுக்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். மேலும் சொல்வோம், மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது அக்செப்டபிள், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை, அது இயல்பானது. மசாயில்களில் கருத்து வேறுபாடு வந்தே தீரும், தவிர்க்கவே முடியாததை 100%. ஆனால் கொள்கையில் கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது. கொள்கையில் எப்போதும் ஒரே கொள்கைதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. அல்ஹம்துலில்லாஹ் 4 இமாம்களும் ஒரே கொள்கைதான் இருந்தார்கள், ஒருமித்த கருத்தாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒருமித்த கருத்தாக இருந்த சில கொள்கைகளை தான் நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இமாம்களுடைய கொள்கையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று,
அந்த இமாம்களை எழுதிய புத்தகங்கள் உண்டு. அந்த நூல்களை படித்து நாம் என்ன செய்யலாம்? அவருடைய கொள்கையை எடுக்கலாம். உதாரணத்திற்கு இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு புத்தகம் தான் அல் ஃபிக்ஹுல் அக்பர். அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று சொன்னால் இந்த ஹராம் ஹலால் சட்டங்கள், இபாதத்துடைய சட்டங்கள் கிடையாது, கொள்கை தொடர்பான புக் அது. அல் ஃபிக்ஹுல் அக்பர் இமாம் அபு ஹனீஃபா எழுதிய அல்லது அவர்கள் சொன்ன கொள்கையை அவர்களுடைய யாரோ ஒரு மாணவர் எழுதி பாதுகாத்த ஒரு நூல் அது. அல் ஃபிக்ஹுல் அக்பரை படியுங்கள். இமாம் அபு ஹனீஃபாவுடைய கொள்கை என்ன என்று தெரியும். இமாம் மாலிக் அவர்கள் எழுதிய முவத்தா ஹதீஸ் புக்கை படியுங்கள். அதில் எந்த ஹதீஸை அவர்கள் பதிவு செய்தார்களோ அந்த ஹதீஸில் உள்ள கொள்கை தான் இமாம் மாலிக்குடைய கொள்கை. முவத்தா இமாம் மாலிக்கை படியுங்கள். இமாம் ஷாஃபி எழுதின அர் ரிசாலா, அல் மற்ற பல நூற்களை முஸ்னத் ஷாஃபி படியுங்கள். அதில் உள்ள தகவல்கள், அதில் சொன்ன ஹதீஸ் தான் அவருடைய கொள்கை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய முஸ்னத் இமாம் அஹ்மதை படியுங்கள். அதில் சொன்ன ஹதீஸ் தான் அவர்களுடைய கொள்கை. அதேபோல் ஷர்ஹ் உசூலி சுன்னா என்கிற கொள்கை நூலையும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஷர்ஹ் உசூலி சுன்னாவை படியுங்கள். அதில் அவர்கள் எழுதியதுதான் அவர்கள் சொன்ன கொள்கை. ஆகவே இந்த இமாம்களுடைய புத்தகங்களை படித்து அவர்கள் எந்த நிலைப்பாட்டில், எந்த கொள்கையில், எந்த சிந்தனையில் இருந்தார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் அந்த இமாம்கள் சொன்ன கூற்றுகளை பிற்காலத்தில் வந்த இமாம்கள், அவர்களுடைய மாணவர்களுடைய மாணவர்கள் என்று இந்த இமாம்கள் சொன்ன கூற்றுகளை எழுதி பாதுகாத்தவர்கள் தன்னுடைய நூற்களில் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இமாம் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி அவர்கள் எழுதிய கொள்கை நூல்தான் அகீதா தொஹாவியா எனப்படும். அவர் ஒரு ஹனஃபி அறிஞர், இமாம் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி. அவர்கள் நினைச்சுகிறார், அந்த கொள்கையை, அந்த நூலை எழுதும் பொழுது இந்த நூலில் நான் எழுதுவது இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர்கள் அபு யூசுப் மற்றும் முகமது பின் ஹசன் ஷைபானி சொன்ன கொள்கையாகும் என்று சொல்லி அவர்கள் அந்த கொள்கையை பதிவு செய்கிறார். அதிலிருந்து அந்த இமாம்களுடைய கொள்கை நம்மால் எடுக்க முடியும். இப்னு குதாமா பல இமாம்களுடைய கொள்கை அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். அபு உஸ்மான் அஸ்ஸாபூனி பல இமாம்களுடைய கொள்கை அவர்கள் எழுதியிருக்கிறார். இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் எழுதிய நூற்களை கொண்டும் இமாம்களுடைய கொள்கை நம்மால், அவர்களுடைய கூற்றுகளை நம்மால் எடுக்க முடியும். இப்படிப்பட்ட நம்பகமான பெரிய பெரிய, குறிப்பாக அந்த பழைய காலத்தில் வாழ்ந்த உலமாக்களுடைய புத்தகங்களிலும் 4 இமாம்களுடைய கொள்கை, அவர்களுடைய கூற்றுகள் இருக்கும். அங்கிருந்து நாம் அவருடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த காலத்தில் சிலர் நினைச்சுவார்கள், இமாம்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் அந்த இமாமுடைய கொள்கைக்கும் சம்மதமே இருக்காது, கனெக்ஷனே இருக்காது. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். இமாம்கள் என்று சொல்லிவிட்டு பலவிதமான கொள்கைகளை, மாற்றமான கொள்கைகளை சொல்கிறார்களே, அவர்களையும் நம்ப வேண்டாம். நாம் எல்லோரும் சேர்ந்து யாரை நம்பலாம்? இந்த பழைய காலத்தில் இந்த இமாம்களுடைய கூற்றுகளை பதிவு செய்திருப்பார்களே பெரிய பெரிய இமாம்கள், அந்த இமாம்களை நம்பலாம். ஏன்? அந்த இமாம்களே எழுதிய நூல்கள் இருக்கின்றதே, அந்த நூல்களை படித்து அதிலிருந்து அவர்களுடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிதான் நாம் இமாம்களுடைய கொள்கை எடுக்க வேண்டுமே தவிர, இன்றைய காலத்தில் பல பேர் ஒரு மௌல்வியுடைய ரூபத்திலே, ஆலிம்களுடைய ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டு நினைச்சுவார்கள், இமாம்கள் என்று பேசுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் அந்த இமாம்களுடைய கொள்கைக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஆகவேதான் அன்பானவர்களே, மிக எச்சரிக்கையாக நாம் செயல்பட வேண்டும். இந்த பிரபலமான 4 இமாம்கள் இருந்த கொள்கை சத்திய கொள்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த இமாம்கள் உண்மையில் அந்த கொள்கையில் சொன்னார்களா, இந்த கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்களா, இந்த கருத்தை இமாம் ஷாஃபி சொன்னார்களா என்று பார்த்துதான், விசாரித்துதான் நாம் அந்த கொள்கையை ஏற்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே எந்த கொள்கையை நாம் சொன்னாலும் அந்த கொள்கையை இந்த இமாம் சொல்லியிருக்கிறார்களா, சொல்லியிருந்தால் எந்த நூலில் சொல்லியிருக்கிறார், ஆதாரத்தோடு நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்வோம், இந்த இமாம்களுடைய கருத்துக்களை, கொள்கைகளை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் எந்த கொள்கையை சொன்னார்களோ, எந்த கொள்கையை நபிக்கு அடுத்து சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ, சஹாபாவுக்கு அடுத்து எந்த கொள்கையை தாபிஈன்கள், அடுத்து இந்த இமாம்கள் பின்பற்றி நடந்தார்களோ,
அதே கொள்கையை மார்க்கமாக ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இஸ்லாமிய கொள்கை என்கிற பெயரில் காணப்படும் அசத்திய கொள்கைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.